guys, welcome back in my new video. இது வந்து God It Has இன்னொரு ஐடி. நான் ஒரு புது யூடியூப் சேனல் இப்போ திறக்க போகிறேன். திறந்துட்டேன், வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டாப்அப் பிளேயர் பார்த்துங்க, சும்மா உப்புக்கு சப்பு அடிப்போம். இதில் பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு ஃபார்மஸ்க்கு ஒரு ஸ்கின் இருக்குது, குரோஸாக்க வேறு ஒரு ஸ்காருக்க இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இருக்குது ஏதோ. அதுக்கப்புறம் நெல்லுங்க வாலெட்டில் போய்ப்போம். அப்புறம் ப்ரொஃபைலில் போய் கொஞ்சம் பேனர் அவதார் நல்லா மாற்றிப்போம். புதுசாக நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்ல பேனர் அவதார்லாம் இருக்குது. வேறு இன்றைக்கி தான் நான் வந்து ஒரு மந்த்லி அடிக்கலான் இருக்கேன். அந்த மந்த்லி அடித்து நான் கொஞ்சம் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலெக்ஷனில் போய் பார்க்கலாம். பேக்கில் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்குது. அதில் வேறு என்கிட்ட பேராஷூட் செமையாக இருக்கும். இந்த 2 பேராஷூட் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இருக்குது என்கிட்ட. இந்த ஸ்கேட் போர்டு பைக்கிள்ஸில் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான். இதுவும் பைக்கு செமையாக இருக்குது. மான்ஸ்டர் ட்ரக் அதோட புஷ்பா 2க்கையும் இருக்கும் ஒன்று. வேறு இது யாரும் நம்மளுக்கு த காட் டோபின்னு ரிக்வஸ்ட் கொடுக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு தான், எல்லாம் நம்ம தோஸ்து மாதிரி தான். எடுத்துப்போம். வந்துட்டார். இன்னொருத்தர் ஆர்வேட்டன்னு, இதுவும் ஆர்வேட்டன். இவரு கொஞ்சம் ப்ரோ பிளேயர் தான். என்னன்னா கொஞ்சம் கம்மி லெவல் 34. அவங்க ஐடி வந்து ஒன்று போயிட்டு அதுக்கு அண்ணா விளாண்டுருக்காங்க. இந்த காட் டோபி இவங்க வந்து நல்ல ப்ரோ பிளேயர், ப்ராப்பர் பிளேயர். கொஞ்சம் பிளாக் ஷேடு பண்டல்லாம் வச்சுருக்காங்க. நான் வந்து ஒரு டைனமிக் டியூ பண்ணியிருக்கேன் இந்த காட் டோபி கூட தான். அதனால் இப்போது நம்ம டைனமிக் டியூ பண்ணியிருக்கனால எங்களுக்கு ஒரு பண்டல் இனிமேல் கிடைக்கும். லாஸ்ட் இது நாங்கள் திறக்க போகிறோம். இப்போ இந்த பண்டல் நில்லுங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஐடியில் அவ்வளோ இல்லை. இனிமேல் தான் நானே இப்போ தான் ஒரு புது பிளேயர். ஏதோ எனக்கு கொஞ்சம் நஞ்சம் விளையாட தெரியும். இப்போ ஒருத்தவங்க வந்து கஸ்டமுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, இந்த கிரிமினல்னு. இவங்க வந்து கொஞ்சம் ப்ரோ பிளேயர், கிரிமினல். இவங்க வந்து சச்சின்னு ஒருத்தங்க. எவ்வளோ இப்போ தான் 11th போகிறாங்க படிக்கிறதுக்கு. சிஎஸ் சிஎஸில் வந்து இவங்க 12 எலைட் மாஸ்டரில் இருக்காங்க. பிஆரில் வந்து இப்போ டைமண்ட் 2. நான் வந்து கொஞ்சம் நூபடாக தான், என்கிட்ட ஒன்றும் அவ்வளோ கலெக்ஷன் இல்லை. என்ன 4 டைம் போயிருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒரு ஈவோகன் இருக்குது, குரோஸாக்க. பிறகு வேறு ஒன்றும் இல்லை சொல்லதுக்கு. என்ன கலெக்ஷனை கொஞ்சம் காமிச்சுக்கிறேன். வேறு இது வந்து ஜிராயா பண்டல். அப்புறம் இது வந்து ஒரு இந்த பண்டல். இது அவ்வளோ ஒன்றுலாம் இல்லை நம்மக்கிட்ட. அப்புறம் இது வந்து தீபாவளியில் கிடச்சது. இது ஏதோ கொஞ்சம் அவ்வளோதான். அப்புறம் இது வந்து லக் ராயல் பண்டல், கோல்டு ராயல். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு சில்லி பண்டல்னு கோல்டு ராயல். இதுவும் ஃபஸ்ட்டு கோல்டு ராயல் பண்டல். இதை விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பண்டலும் இது நான் இதில் எடுத்தேன். அப்புறம் இது வந்து ஒரு உள்ளெல்லா பண்டல். அப்புறம் இது வந்து கில்டுக்க பண்டல். அப்புறம் மிச்சம் எல்லாம் கொஞ்சம் பொட்டச்சி பண்டல், அவ்வளோதான். கேர்ள்ஸ்க்கு நம்மளாம் கேர்ள்ஸை எப்போ தொட்டிருக்கோம். சரி, வேறு ஒன்றும் இல்லை என்கிட்ட இப்போதைக்கு. அப்படி ஒன்றும் ரேராக காமிக்கிறதுக்கு. இப்போதைக்கு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போடுவோம், அதை இப்போ நான் போடுறேன். நில்லுங்க.
இதில் நம்ம தலைமுடி இப்படி வைப்போம். வேறு வச்ச ட்ரெஸ்ஸே வச்சுருவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பேண்ட்டு ஒரு மாஸ்க் போட்டிருப்பேன். இதான் வேறு நான் வந்து கேரக்டர் ஸ்கில் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது டட்ஸியாக்க, இது அதுக்கப்புறம் ஹூகாங்க்கே ஒன்று வச்சுருக்கேன். இது நருட்டோ ஈவெண்ட்டு. யாரெல்லாம் நருட்டோ அனிமே பார்ப்பீங்களோ அவங்க வந்து கமெண்ட்டில் இது சொல்லுங்கள் என்கிட்ட. பேக் பேக் ஏதோ கொஞ்சம் வேறு லோட் பாக்ஸும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. நாங்கள் இது நருட்டோக்கு தான். வெஹிக்கல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டோம், அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது. இந்த கிரியேட் வச்சுருக்கேன் 14. திறந்தா கிடைக்குமான்னு தெரில. கூட கொஞ்சம் ஜமா பண்ணுவோம். வேறு என்ன இன்றைக்கி நான் வந்து ஒரு அப்டேட் பண்ணுவேன். என்னோடய க்ரோஸாக லெவல் 3 ஆக போகுது. எவ்வளோ 55 இருக்குது. இன்னும் ஒரு 5 டோக்கன் தேவைப்படுது. அதுக்கப்புறம் என் லுக்கு மாறிடும். இந்த க்ரோஸாக்க நல்லாயிருக்கும். கையில் பிடிச்சி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. நல்லா கொஞ்சம் லுக்கு செம்மையாக இருக்குது. வேறு என்ன ஒரு கோல்டு ரெல்லோர் ஸ்பின் போட்டு பார்ப்போம். அதான் இனிமேல் நான் மந்த்லி அடிச்சுட்டு இப்போ நான் ஃபீஸ்ட்டு ஸ்கின் எடுக்கட்டா இல்லைன்னா கிரிமினல் இனிமேல் வரப்போகுது. ஸோ கைஸ் அதையும் நான் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். 8th anniversary இனிமேல் வரும்ல, 8th anniversary அது வர்ற நடுவில் கிரிமினல் வரும். பனி பண்டலும் வரப்போகுது. இதெல்லாம் வரும். வேறு மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட்டும் நான் சொல்கிறேன். அதில் வந்து ஜோக்கர் பண்டல் வருது. மேஜிக் கியூப் 8th anniversaryக்கு தருவாங்க. அந்த ஜோக்கர் பண்டல் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஜோக்கர் பண்டல் தான் எடுக்க போகிறேன். ஜோக்கர் பண்டல் தான் செம்மையாக இருக்கும். இந்த காட் டோபிக்கிட்ட அந்த ஜோக்கர் பண்டல் தான் இருக்குது. அவர் எங்கே போனார்? ரிக்வெஸ்ட் கொடுப்போம். வந்துட்டார். அரைவல்லாம் செம்மையாக தான் வச்சுருக்காங்க. பார்ப்போம், டவுன்லோடு பண்ணி பார்ப்போம். ட்ரெஸ்ஸு என்ன இவங்க ஜோக்கர் வச்சுருக்காங்க. இந்த ஜோக்கருக்கு மண்டை ஒரு செம்மையாக இருக்கும். எந்த ட்ரெஸ் கூட போட்டாலும் எக்தம் ராவஸ் தான். இது செம்மையாக இருக்குது. இவங்களும் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் தான். லைக் போட்டுப்போம் இவங்களுக்கு. நான் இல்லைன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மந்த்லி அடித்து இது எடுக்கட்டா, இந்த ஈவோகன்னு இந்த M10 இல்லை இது இந்த நாள்லேருந்து ஏதோ எடுக்கட்டா, இல்லைன்னா நான் இது எடுக்கட்டா கிரிமினல் டைமண்ட் சேர்த்து வச்சு? நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அதுக்கப்புறம் வேறு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ தவா என்ன ஸ்கின்னு வேறு. இது வந்து த காட் லுஃபின்னு. இவங்களும் ரொம்ப ப்ரோ பிளேயர் தான். இவங்ககிட்ட ஜாம்பி சமரா இருக்குது. இவங்க எங்கள் ஃப்ரெண்டு தான். இவங்களுக்கும் லைக் போட்டுப்போம். இவங்க வந்து எப்படி சொல்கிறது, இவங்க ரொம்ப ப்ரோ பிளேயர். எவ்வளோ வேணாலும் ஏஸ் அடிச்சிருவாங்க. இவங்ககிட்ட நீங்கள் பொறுப்பு விட்டால் போதும். உங்கள் டீமே இது செத்துட்டாங்கன்னா அப்போ இவங்க ஒருத்தர் இருந்தால் போதும், ஃபுல் டீம் வாய்ப்போடு தான் செம்மையாக அடிப்பாங்க. ஜாம்பி சமுராய் வச்சுட்டு நில்லுங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்ககிட்ட ஒரு அரைவல் இருக்குது. வேறு இவங்ககிட்ட 2 ஈவோகன் இருக்குது. இந்த ஈவோகன் செமையான ஈவோகன், இதுவும் செமையான ஈவோகன். வேறு அரைவல் பார்ப்போம். இந்த பேண்ட்டு ஷர்ட் டவுன்லோட் பண்ணீங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஷூ இதானா? எங்கே ஒயிட் கலரில் ஷூ இருக்கு, ஆனால் இங்கே நம்ம பிளாக் கலரில் வருது. சரி, ஏதோ ஒன்று. ஆனால் ஜாம்பி சமரை பண்டல் இவங்களுக்கு வந்து எல்லாம் லக்லேயே ஃப்ரீயில் கிடச்சிட்டு ஒரே ஒரு ஸ்பின் 20க்கு தான் போட்டாங்க. ஜாம்பி சமரை தூக்கி தந்துட்டானுங்க கரணுங்க. என்ன நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் தரமாட்டானுங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே ஒரே ஒரு கன் ஸ்கின் தந்தாங்க. ஏது தெரியுமா? இந்த கர்ணவன் இந்த ஃபார்மஸ் வேறு இந்த ஸ்காரு இன்குவேட்ரு, பழைய இன்குவேட்ரு வாசியில் தந்துட்டானுங்க. ஸ்காரு பேர் என்ன? ஸ்கார் த பீஸ்ட்டு, க்ரோஸா, அப்புறம்
ஃபார்மஸ்க்கா பிளாக் லாவா இது செமையாக தான் இருக்குது. இப்போ இது ஒரு AN94க்கா. செமையாக இருக்கண்ணா. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் இந்த ஓஜி வில்லன் இது யாருன்னு தெரில. நான் இப்போ வந்து எல்லோரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நாங்கள் விளையாடும் போது உங்களுக்கு தெரியணும்ல. ஏன்னா நான் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இவங்ககிட்டயும் ஒரு 4 ஈவோகன் கிட்டே இருக்குது மினிமம். ஒன்று இந்த இது பேர் என்னது, இது வேறு எனக்கு தெரில. இந்த இது விடுங்க. அதுக்கப்புறம் இது இது பேர் ஒன்று பெரஃபல் வேறு ஃபார்மஸ் வேறு குரோமோசோனிக் MP40. இது சமுராய்க்கு ஃபார்மஸ் வேறு. இது ஒரு இன்குவேட்டர் இருக்க தான். இந்த இது என்ன கன்ஸ்கின்னே தெரில. AC-18 நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மறந்துட்டேன். வேறு இது UMP ஸ்கார் XM8. இவங்களும் நல்லா தான் விளாடுவாங்க. அதுக்கப்புறம் இது கௌரவன்னு ஒரு நூபு. கௌரவன்னு இது ஒரு நூபு 3 டைம் போயிருக்கு. இன்னும் 4 டைம் போகிறதுக்கு முக்கிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நூப்டா. இது விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த யார் இந்த டார்க் மணி. இது வந்து எங்கள் ஒரு பழைய ஃப்ரெண்டு. இவரும் ஏதோ கொஞ்சம் ப்ரோ பிளேயர், அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக. இவர் கொஞ்சம் டாப்பாக படிப்பார். என்ன 2 லெவல்ஸ்க்கா இது XM8. என்ன ஒரு குளோவல் ஸ்கின்னு. இப்போ வந்து ஈவெண்ட்டை பார்க்கலாம். என்ன ஈவெண்ட்டு? நல்லாவா இருக்குது இந்த குளோவலு. ஏதோ நம்மளே மாதிரி ஒரு நூபுக்கெல்லாம் ஏதோ வாசியில் கொடுக்காங்க கருணாக்காரன். இது கொடுக்கறது ஆனால் பெரிய விஷயந்தான். ஆனால் எல்லோரும் வேறு நான் 50 லெவல் அது சொல்ல மாட்டேன். 50 லெவல் அவ்வளோ லெவல்லாம் இல்லை, 50. ஆனால் இப்போ வந்து வந்தேன் 1 வருஷம் கூட ஆகல. ஆனால் 50 லெவல் போயிட்டேன். வேறு விளாண்டுருக்கேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிறையா விளாண்டுருக்கேன். வேறு எங்களோட கில்டு 3 லெவலு. இதுக்கு வந்து லீடரும் அந்த காட் லூஃபி தான். நாங்கள் எல்லோரும் அவங்க டீம் மெம்பர்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு நான் அந்த மந்த்லிக்கு அடிப்பேன்ல, அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் யூடியூப்பில். பை பை காய்ஸ்.